Vanakkam students. Find the characteristic equation of the matrix 1 to 0 2. ஒரு 2 cross 2 matrix கொடுத்து அதுக்கு எப்படி வந்து ஒரு characteristic equation கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும். ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலானா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஃபார்முலா. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. இதான் ஸ்டெப் 1 வந்து இந்த ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா இந்த S1 இந்த S2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் S1 என்னதுன்னா சம் ஆஃப் த மெயின் டயக்னல்ஸ். S1 என்னது சம் ஆஃப் த மெயின் டயக்னல்ஸ். சம் ஆஃப் த மெயின் டயக்னல்ஸ். சரி, S1 equal to sum of the main diagonals என்னதுன்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க இந்த 1 2 தான் வந்து மெயின் டயக்னல். ஸோ இந்த ரெண்டு டயக்னல்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 2. இப்போ S1 வேல்யூ என்ன வரும் 3. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு S1 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் S2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதான் அடுத்த ஸ்டெப். ஸ்டெப் 3. S2 ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். S2 என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏன்னு வச்சுப்போம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 to 0 2. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into 2 2. ஜென்ரலாக எப்பயுமே மைனஸ் பண்ணோம். 0 into 2 0. 2 minus 0 2. ஸோ இதுதான் S2 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2ல் S1 கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3ல் S2 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிச்ச வேல்யூஸில் திரும்ப போய் ஸ்டெப் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் என்ன இருக்குங்க S1 இருக்கா. S1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3. ஸோ 3. நெக்ஸ்ட் இருக்கு பக்கத்தில் லாம்டா ப்ளஸ் S2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 1 ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2 S1 கண்டுபிடிக்கணும். அதாவது மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 4 கண்டுபிடிச்ச S1 S2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஸ்டெப் 1ல் இருக்கிற ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க்குக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2 1 minus 1 2. ஸோ இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரணும். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் இந்த ஹோம்ஒர்க் சம்மை சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 3 cross 3 மேட்ரிக்ஸ். அதாவது 3 rows 3 columns உள்ள மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து ஃபார்முலா எழுதணும். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு 3 rows ஒரு 3 columns உள்ள மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2.
ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா இந்த S1 S2 S3 எல்லாமே ஆர்டராக கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட் S1ஓட மீனிங் என்னதுன்னா சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். sum of main diagonal elements. சரி, S1 equal to, ஸோ ஒவ்வொரு diagonal elements, அதாவது மெயின் diagonal element மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து மெயின் diagonal. ஸோ இந்த மெயின் diagonal element மட்டும் ஆட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது? 2 1 4. ஸோ 2 + 1 + 4. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 2 + 1 3, 3 + 4 7. ஸோ S1 உடைய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன கண்டுபிடிக்கணும்னா S2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். S2 எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். சம் ஆஃப் த, நம்ம இதனுடைய இந்த மைனஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த டயகனலுடைய மைனஸ். ஸோ சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் main diagonal elements. So main diagonal elements உடைய இதுக்கான மைனரை மட்டும் கண்டுபிடிப்போம். ரொம்ப சிம்பிள் தான், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் மெயின் diagonal elements. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2க்கான மைனர் எடுக்க போகிறேன். ஸோ இந்த 2க்கான மைனர் எடுக்கும்போது இந்த 2னுடைய ரோவை விட்டுடணும், காலமை விட்டுடணும். அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 1 3 2 4. அதை எடுத்து எழுதிப்போம். 1 3 2 4 ப்ளஸ், இப்போ அடுத்தது இப்போ நான் 1க்கு எழுத போகிறேன். 1க்கு மைனர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த 1உடைய ரோ விட்டுடணும், அதோடைய காலம் விட்டுடணும். இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 2 1 -5 4. 2 1 -5 4 ப்ளஸ், இப்போ அடுத்தது 4க்கு எழுத போகிறேன். ஸோ 4னுடைய ரோ விட்டுடணும், அதோடைய காலம் விட்டுணும். இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 2 -3 3 1. 2 -3 3 1. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 × 4 4 மைனஸ் 2 × 3 6 ப்ளஸ் 2 × 4 8. ஜென்ரல் மைனஸ் -5 × 1 -5. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +5 போட்டுப்போம். ப்ளஸ் 2 × 1 2, ஜென்ரல் மைனஸ் 3 × -3 -9. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +9 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? என்ன வருது பாருங்கள். 4 - 6 வந்து -2 ப்ளஸ் 8 + 5 என்னது 13 ப்ளஸ் 2 + 9 11. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 13ல் 2 போயிடுச்சுன்னா 11. 11 + 11 22. ஸோ S2னுடைய ஆன்சர் 22. Therefore S2 = 22. ஸோ S1 கண்டுபிடிச்சாச்சு, S2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது S3 கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. S3 கண்டுபிடிக்க போகிறோம். S3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. ஸோ அதாவது கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்து அதை நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஷினில்? 2 -3 1. 2 -3 1. நெக்ஸ்ட் ரோ 3 1 3. 3 1 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -5 2 4. -5 2 4. ஓகேங்களா? ஸோ S3 வந்து கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு, கொஷினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். நார்மல். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துப்போம் 2. ஸோ இதோடைய காலம் விட்டுடுவோம், ரோ விட்டுடுவோம். பேலன்ஸ் தான் இருக்கும் 1 3 2 4. ஸோ 1 × 4 4 minus 2 × 3 6. ஓகேங்களா? எப்பவுமே ரெண்டாவது எலிமெண்ட் எடுக்கும்போது எப்பவுமே அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம டேரெக்டாக +3 போட்டுக்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இதோடைய ரோ விட்டுடணும், இதோடைய காலம் விட்டுணும். பேலன்ஸ் இருக்கும் 3 4s are 12 மைனஸ் மைனஸ் 5 into 3 மைனஸ் 15. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அது ப்ளஸ் 15 ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 into இந்த ரோ விட்டுட்டு இந்த காலம் விட்டுடுங்க. அப்போ பேலன்ஸ்னால் வரும் 3 1 மைனஸ் 5 2. 3 2s are 6 மைனஸ் மைனஸ் 5 into 1 மைனஸ் 5. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 5. 4ல் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 3 into 12 ப்ளஸ் 15 என்ன வரும் 27 கரெக்டுங்களா. ப்ளஸ் 1 into 6 ப்ளஸ் 5 11. ஸோ 2 into minus 2 minus 4 plus 3 7s are 21 balance 2 3 2s are 6 81 plus 11 1s are 11. ஓகேங்களா. ஸோ 81 plus 11 வரும் 90. 81 plus 11 1 plus 1 2, ஸோ 81, ஸோ 92. ஓகேங்களா. ஸோ 92ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 88. ஸோ 88 தான் ஆன்சர்ஸ், S3னுடைய ஆன்சர். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா, ஸ்டெப் 1 எழுதணும் lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். lambda cube minus S1 என்ன கண்டுபிடிச்சோம் 7. ஸோ இந்த S1 இடத்துல 7 போட்டுப்போம். 7 lambda square plus S2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், S2 வந்து 22. ஸோ இந்த இடத்துல 22 lambda minus S3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 88. ஸோ 88 equal to 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டெப் 1ல் ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2ல் S1 அதாவது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸ்டெப் 3ல் வந்து S2 கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மைனர் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ஆட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் வந்து கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஓகேங்களா. டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு S3னுடைய ஆன்சர் கிடச்சிரும். ஸ்டெப் 5ல் என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த ஃபார்முலா எடுத்து எழுதி S1 S2 S3 கண்டுபிடிச்ச வேலையை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் ஒன்று தரப்போகிறேன். இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 3x3 matrix. 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். lambda cube minus 18 lambda square plus 45 lambda equal to 0ன்னு ஆன்சர் வரணும். ஓகேங்களா. வந்துச்சான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.